அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். பாட்டு பாடுறோம், ஆனா இந்த அடைக்கலமே உமது அடிமை தானே அப்படின்னு சொல்லி நம்ம பாடும்போது அடைக்கலம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா? அதை குறித்து உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பின்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே கிளாரிந்த அம்மையாருடைய ஆலயத்துக்கு அருகாமையிலே இந்த அழகான தோட்டத்திலே சாமுவேல் சாயர் ஐயா அவருடைய கல்லறை இங்க இருக்கிறது. அவர் 1776 பிறந்தவர். அவர் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு உயர் அதிகாரியாக, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒரு பெரிய அதிகாரியாக இங்கே வந்து அவர் ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து வந்தவர். அவர் அதிகமாக இந்த கிளாரிந்த அம்மையாருடைய ஊழியத்திற்கு தன்னுடைய காணிக்கைகளாலே தாங்கினவர். அது மட்டுமல்ல, அவருடைய விசேஷமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் ஆதரவற்றவர்களை அரவணைக்கிற ஒரு குணமுடையவராக இருந்தார். அன்பானவர்களே, இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சில நெருக்கங்களை சந்தித்த போது இவர்களுக்காக ஒரு அடைக்கல பட்டணத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே தோன்றினது. அப்பொழுது அவர் என்ன செய்தார், இங்கே இருந்து சவுத்துல இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்திலே சாயர்புரம், இன்றைக்கு சாயர்புரம், அன்றைக்கு அந்த ஒரு 150 ஏக்கரை அவர் வாங்கி அந்த இடத்துல நெருக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களை இந்த சிறிய கிராமத்திலே அவர்களுக்கென்று ஒரு அடைக்கல பட்டணமாக ஏற்படுத்தினார். அதுதான் கிறிஸ்தவ ஊழியங்கள் இங்கே வளருவதற்கு ஒரு ஆதாரமாக மாறினது. SPG என்று சொல்லப்படுகிற புகழ்பெற்ற அந்த மிஷனரி ஸ்தாபனம், சபைகளை ஸ்தாபித்து அதனுடைய மூல ஒரு இடமாக மாறினது. அங்கே முதல் கல்லூரி அங்கே எழுப்பப்பட்டது. ஊழியர்களை பயிற்றுவிக்கக்கூடிய கல்லூரி அங்கே எழுப்பப்பட்டது. அன்பார்ந்த பிள்ளைகளை, இவருடைய மனதிலே இவர் ரொம்ப நாள் வாழல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, 39 வயதிலே அவர் மரித்து விட்டார். 1815 வருஷத்திலே அவர் மரித்து விட்டார். ஆனா அந்த 39 வயதுக்குள்ளாக அவர் சாதித்த காரியம், ஒரு பட்டணத்தையே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சாயர்புரம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க எதை சாதித்திருக்கிறீங்க? நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம்? 39 வயதுல ஒரு ஊர் ஜனங்களுக்கே அவர் வந்து ஒரு அடைக்கல பட்டணமாக தன்னால் இயன்றதை அவர் முயற்சி செய்து அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். What is that legacy that we want to leave in this world? நம்ம தாண்டி போன பிறகு இந்த உலகம் நம்முடைய பேர் ஞாபகம் வைத்திருக்குமா? இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனையோ பேர் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன், பிள்ளைகள் படிக்கிறதை பார்க்கிறேன். அவர்கள் எல்லாரும் இதை தாண்டி போகும்போது அவர்களுக்குள்ளே இவர்களை போல சரித்திர புருஷர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது. Are we inspiring somebody? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா? நீங்க தொழில் பண்ணலாம், நீங்க வேலை செய்யலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த பூமியில கடந்து போகும்போது ஒரு பென்சில் கோடாக இருக்கக்கூடாது, அழியாத இன்டெலிபிள் இங்காக மாற வேண்டும். You have to leave a mark in this world. வாழ்ந்து முடித்து போன பிறகு நம்முடைய கல்லறை மற்றவர்கள் பார்த்து இப்படிப்பட்ட பரிசுத்தவானை போல என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சரித்திரம் படைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை இன்றைக்கு மாற்றுவாராக. சங்கீதம் 37:39. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கடன் பாரத்தினால் நெருக்கப்படுகிறீர்களா? அடைக்கல பட்டணமாய் கர்த்தர் இருப்பார். சாயர் புறத்தை எப்படி ஒரு அடைக்கல பட்டணமாக சாமுவேல் சாயர் 39 வயது வரை வாழ்ந்த மனிதர் ஏற்படுத்தினாரோ, அதே மாதிரி 33 வருடங்கள் வாழ்ந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை அடைக்கலம் புகும்படி அவருடைய செட்டைகளின் கீழே அவர் மறைத்துக் கொள்வார். நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், சரித்திரம் படைப்பீர்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். அடைக்கலத்துக்குள் வந்து விடுங்கள். God bless you. Have a wonderful day.